என் ஊழியம் சரிந்து விடும், சீர்கெட்டு போகும். பார்த்தோமா? இப்ப நம்ம பார்த்தோமா கொஞ்ச நாளைக்கு முன்னால? யார் ஞாபகத்துக்கு வர? யார் ஞாபகத்துக்கு வர? பார்த்தீங்களா? அவர் மாத்திரம் ஒரு இடத்துல இருந்திருந்தாருன்னா இது இன்னைக்கு அவருக்கு வந்திருக்காது. எல்லாருக்குமே இந்த இண்டிபெண்டன்ட் சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுக்கு அர்த்தம் தெரியுமா? இன் ஐ டிபெண்டன்ட். என்னங்க? இன் அவரையே சார்ந்து வாழ்வது. இண்டிபெண்டன்ட்னா நானே தலைவர், நானே ராஜா, நானே மந்திரி இல்லை. இன் ஐ டிபெண்டன்ட், அவரையே சார்ந்து வாழ்கிறேன், அவருக்குள் வாழ்கிறேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அந்த வார்த்தை சொல்லுது, அவர் என்னை கண்டிக்கும் போது. என்னங்க? யார் சொல்றது அந்த வார்த்தைய? ஒரு தீர்க்கதரிசி. ஹலோ, இஸ் நாட் ஆர்டினரி மேன். 1000 பேருக்கு தீர்க்கம் சொல்ற அவர் எதை விரும்புறாரு? ஐ மஸ்ட் பி கரெக்டட். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க சத்தம். அப்படிதானே? எனக்கு 72 வயசு ஆச்சு, 55 வருஷமா பாஸ்டா இருக்கிறேன். ஸ்டில் ஐ நீட் கரெக்ஷன். சொல்ல மாட்டீங்களா? நான் உங்களை சொல்லும் போது நீங்க ரொம்ப அஃபண்ட் ஆயிருப்பீங்கல்ல? இல்ல. See, every deed as a seed. என்னுடைய ஒவ்வொரு செயலுமே ஒரு விதை தான். Even now I sit in the pastor seminar. ஒரு ஊழியமட்டில் எப்படி உட்கார்ந்து அவன் அப்படிதான் இருப்பான். சொல்லுங்க, நான் விதை, ஞாயிற்றுக்கிழமை வரவெல்லாம் கனி. புரியவே மாட்டேன். நான் விதை, ஞாயிற்றுக்கிழமை வரவெல்லாம் கனி. விதை நல்லா இருந்தா கனி நல்லா இருக்கும். நான் ஃபேஸ்புக் பார்த்துருந்தா அவன் யூடியூப் பார்த்துட்டு இருப்பான். சரி, உன்னை சொல்லட்டுமா? உங்ககிட்ட என்ன பலவீனம் இருக்குதோ அதே பலவீனம் அவன்கிட்ட இருக்கும். ஒத்துக்கொள்றோம்? ஆமீன் சொல்லுங்க. உங்ககிட்ட என்ன ஸ்ட்ரென்த், என் பலவீனம் அவனுக்குள் இருக்கும், என் பலமும் அவனுக்குள் இருக்கும். உங்களை வச்சு அவனை இட போடலாம், அவனை வச்சு உங்களை இட போடலாம். நீங்க ஒரு தகர டப்பாவா இருந்தா அவன் டபுள் தகர டப்பாவா இருப்பான். நீங்க ஒரு ஓட்டவாயா இருந்தா அவன் ட்ரிபிள் ஓட்டவாயா இருப்பான். நீங்க ஒரு மேன் ஆஃப் காசிப்பா இருந்தீங்கன்னா அவன் 100 ஃபோல்ட் காசிப்பா இருப்பான். நீங்க என்ன பண்றீங்களோ வச்சுக்க மாட்டீங்களே, உங்க ஸ்டைல் அப்படியே அவனுக்குள்ள இருக்கும். பாருங்க, புரியுதா? அடுத்த நாள் போய் பாருங்க, வாட்சி. நீங்க என்னெல்லாம் சேஷ்டை பண்றீங்களோ அத்தனை சேஷ்டி அவனுக்குள்ள இருக்கும். உணர்ந்தவங்க மட்டும் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு தமிழ் புரியுதுங்களா? இல்ல, நீங்க இப்போ வித்தியாசமா இருக்கும், எனக்கே புரியல. என்னோட செய்திகளை யூடியூப்ல கேளுங்க. இவ்வளவு நீங்க எனக்கு வியூவர்ஸ் தேவையே கிடையாது. எனக்கு ஐம் நாட் கோயிங் டு கெட் மணி அப்படிலாம் இல்லை. 7800 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன்னா எவ்வளவு நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்? ஏன்னா ஐ ஸ்பெண்ட் ஆல் மை டைம். ஸோ 7800 ஒரு நாளைக்கு 4 பிரசங்கம் பண்றேன். அதனால இன்னைக்கு தான் நான் கடந்த 31 அன்னைக்கு தான் நான் தமிழ் சபைகளில் பேசிட்டு வந்தேன் நியூயார்க்ல. தொடர்ந்து கூட்டங்கள், இந்த வாரம் முழுக்க கூட்டம். அடுத்த வாரம் நான் கொரியா போகிறேன். ஒவ்வொரு தடவையும் கொரியாவுக்கு நிறைய பேர் கூட்டிட்டு போறேன். ஃபர்ஸ்ட் எபினேசர் போன தடவை வந்தாரு, கடைசி அவருக்கு விசா கிடைக்கல. எல்லாமே ஃப்ரீ தான். அதனால யாரும் கொரியாவுக்கு வரதா இருந்தா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. போர்டிங் ஃப்ரீ, லாட்ஜிங் ஃப்ரீ, எல்லாமே பிக்கப் ட்ராப் எல்லாமே ஃப்ரீ. டிக்கெட் மட்டும் நீங்க போட்டுக்கணும். அப்படி யாராவது வில்லிங்கா இருந்தா அவன் தூங்கக்கூடாது. ஏன்னா கொரியாக்காரங்க கிட்ட பிரசங்கம் இருக்காது, ஆனா ஒர்ஷிப் சூப்பரா இருக்கும். அவங்க பிரசங்கம் சண்டே ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க ஆராதனை ஸ்டார்ட் 5 o'clock, எண்ட்ஸ் 11 o'clock. அந்த சபையின் போதகர் 13 மணி நேரம் ஜெபம் பண்றார். இது ஒரு 28 முறை போயிருக்கிறேன். அதனால விளம்பரங்களுக்கெல்லாம் இல்லை. வசனம் கேட்கலாமா? ரைட். அவர் பாணியில பேசுவார், நம்ம பாணியில பேசுவோம். உலகத்திலேயே வேதத்துல தேர்ந்தவங்க இந்தியர்கள் தான். 42 நாடுகளுக்கு போயிருக்கிறேன். ஐ வாஸ் இன் கானா லாஸ்ட் மந்த். கொரியாவில் பெரிய சபை, யாங்கிச்சி சபைக்கு போயிருக்கிறேன். சண்டே ஸ்கூலை விட மோசம் அது. சண்டே ஸ்கூலை விட. அதனால நம்ம தான் போனீங்க. அவங்ககிட்ட பணம் இருக்குது, நம்மகிட்ட கிருபை இருக்குது. எது பெருசு? இதை வச்சு அதை சம்பாதிக்கலாம், ஆனா அதை வச்சு இதை சம்பாதிக்க முடியாது. புரிஞ்சு ஆமேன்னு சொல்லணும். இதை வச்சு அதை சம்பாதிக்கலாம், ஆனா அதை வச்சு. அடிக்கடி சொல்றேன், உங்களுடைய பெரிய ஆளை பார்த்தீங்கன்னா பொறாம வரும், சின்ன ஆளை பார்த்தீங்கன்னா பெருமை வரும், கர்த்தரை மட்டும் பார்த்தா கிருபை வரும். என்னுடைய மாணவர் தான் ஆர்வன் ராஜ். எனக்கு உதவியாளராக இருந்தார் 2 வருஷம். நேற்று ஒரு சபைக்கு போனேன். ரொம்ப கட்டாயப்படுத்தி கேட்டாரு. அடுத்த புதன்கிழமை இங்க தமிழ் பாஸ்டர் மீட்டிங் நடக்குதா இங்க? அதுல நான் பேசுறேன். இதே பேச மாட்டேன், வேற பேசுவேன். நீங்க நடத்துறீங்களா? சரி, இவர் மெசேஜ் அனுப்பிச்சாரு. சொன்னாரா நான் பேசுறேன்னு சொன்னாரா?
சந்தேகமா சொல்றீங்க? இப்பதான் மெசேஜ், நான் நேற்று மெசேஜ் பார்க்கல. நேற்று காலை செல்வராஜ் மைக்கேல் சபையில் பேச, மைக்கேல் வரலையா? பாஸ்டர் வரலையா? மழையில போய் பேசின அவர்கிட்ட, நனைஞ்சே நனைஞ்சுதான் வந்தேன். பொதுவா என்னங்க, அவர் போயிட்டாரு, இல்ல இவங்க மற்றவங்க எல்லாம் ரைட். சில பேர் பாஸ்டர் மீட்டிங் போறது பல காரணங்களுக்காக போறாங்க, அதெல்லாம் வேணாம். சொல்லுங்க, ஐ வாண்ட் டு லேர்ன் மோர். சத்தமா. நான் பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயா கிட்ட 16 வருஷம் அவருக்கு அசிஸ்டண்டா இருந்தேன். யார் பிரசங்கம் பண்ணாலும் கேட்பார், எழுதுவார், புரியலன்னா அவரையே கூப்பிட்டு கேட்பார். 93 வயசு அவருக்கு. அவருடைய பிறந்த நாள்ல நான் தான் பிரசங்கம் பண்ணேன். நான் என்ன பிரசங்கம் பண்ணேன்னா, பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட பிள்ளைகளின் ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும் அப்படின்னு ஆதியா 49 பேசினேன். அவர் கேட்டார், ஸ்டீவன் அது என்னடா அப்படின்னு கேட்டார். நான் அவரால் உருவாக்கப்பட்ட ஒருத்தன் தான். நான் 16 வருஷம் அவர் கூடவே இருந்தேன். அவங்க பிள்ளைகளை விட நான் தான் அதிகமான அவர் நெருக்கமா இருந்தேன். ஸ்டில் ஐ வாண்ட் டு லேர்ன் மோர். எனவே ஒரு சின்ன வசனம், அதனால கொஞ்ச நேரம் அவர் வந்துருவாரு. இதுல என்னன்னா, அவங்க நம்ம பாணி தான், பிரசங்கம் பண்ணி தான் அவங்களுக்குலாம் பழக்கம், பிரசங்கம் கேட்டு பழக்கம் இல்லை. அவங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணி தான் பழக்கம், அவங்களுக்குலாம் பிரசங்கம் கேட்டு பழக்கம் இல்லை. உலகத்திலேயே 40 நாட்டுக்கு போயிருக்கிறையா? 42 கண்ட்ரிஸ். நேற்று வரைக்கும் யூஎஸ்ல இருந்தேன். சில இடங்களில் போனா பேக்கெட் நிரம்பும், சில இடங்களில் போனா மனசு நிரம்பும். புரிஞ்சா சேர்த்தான். சில இடங்களில் போனா மனசு வெறுமையா இருக்கும், சில இடங்களில் மனசு நிரம்பிடும். ஆமா, நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வரும்போது உண்மை சொன்னா 3 வாரம் இருந்தேன். என் டிக்கெட் காசு கூட கிடைக்கல. அது பரவாயில்லை. ஆனா நிறைய பேருக்கு அவனுடைய வார்த்தையை போதித்தேன். எல்லாமே ஸ்பானிஷ் சபைகள், அவங்க ரொம்ப ஏழைகள், ஸ்பானிஷ். ரைட், வசனத்துக்கு வருவோமா? உபாமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், புக் ஆஃப் டியூட்ரானமி, சாப்டர் 32 verse 36. டியூட்ரானமி 32 and 36. சுத்தமா தமிழ் தெரியாதவங்க யாரியா? சுத்தமா தமிழ் தெரியாதவங்க நீங்க வந்துடுறீங்களா? அப்போ ரைட். உபாகம் 32ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து படிப்போம், சரிங்களா? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து, நீங்களே படிங்க, நீங்களே 36. என்ன சொல்லுங்க? ஊழியக்காரர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் ஆண்டவர். सेवकों को ऊपर तरस खाने वाला परमेश्वर. ஊழியக்காரர்கள் மேல் பரிதாபம் கொள்ளுகிற ஆண்டவர். तरस खाने वाला परमेश्वर. ஊழியம் என்பது ஒரு பாக்ஸிங். அவன் 2 குத்து குத்துறா, திருப்பி கட்டாயம் ஒரு குத்து குத்துவான். दो मार मारेंगे तो वो भी आपस में मारेंगे हमें. புரியுங்களா? समझ गए? स्मॉल मिनिस्ट्री, छोटा सेवकाई, स्मॉल प्रॉब्लम. छोटा समस्या. बिग मिनिस्ट्री, बड़ा सेवकाई, बिग प्रॉब्लम. बड़ा समस्या. नो मिनिस्ट्री, बिना सेवा, नो प्रॉब्लम. प्रॉब्लम भी नहीं है. எப்படி பாக்குறீங்க? ஸ்மால் மினிஸ்ட்ரி, छोटा सेवकाई, स्मॉल प्रॉब्लम. छोटा समस्या. बिग मिनिस्ट्री, बड़ा सेवकाई, बिग प्रॉब्लम. बड़ा समस्या. नो मिनिस्ट्री, नो प्रॉब्लम. எது உங்களுக்கு ரொம்ப பிரியம்? कौन सा आपको पसंद करते? பிக் ப்ராப்ளம். ரெடியா? तैयार है. அது வீட்லயே ஆரம்பிக்கும். गरीब में शुरू होगा. புரிஞ்சா சரிதான். समझ जाने से ठीक. எங்க ஆரம்பிக்கும்? कहाँ के शुरू होगा? இது நைஃப். वाइफ नहीं है, चाकू है. பிக் மினிஸ்ட்ரி, बड़ा सेवा. ஒரு ஊழியனுக்கு एक सेवक के लिए பலமுறை தாக்குதல், चारों ओर हमला, பலமுறை தாக்குதல், कई बार हमला, உள்ளான தாக்குதல், अंदरूनी हमला, வெளியான தாக்குதல், बाहर से हमला, சொல்லக்கூடிய தாக்குதல், बोलने लायक हमला, சொல்லக்கூடாத தாக்குதல், नहीं बोलने लायक हमला, காணப்படுகிற தாக்குதல், दिखने वाली हमला, காணக்கூடாத தாக்குதல். नहीं दिखने वाली. பாவம் ஊழியக்காரங்க. बेचारा लोग है. நைஸ் ஜாப் अच्छा काम है, பட் நாஸ்டி ஜாப். बहुत गंदा काम है. நல்ல வேலை, अच्छा काम है, கேவலமான வேலை. बहुत इसको तुच्छ काम है. கொஞ்சமா பிரசங்கம் பண்ணா कम प्रचार करे, சரக்கு இல்லைன்றான். कुछ भी नहीं है, मसाला नहीं बोलते. ரொம்ப பேசினா ज्यादा बोलने அறுக்கிறாருன்றான். புரியுங்களா?
பணத்தை பத்தி பேசினா पैसे के बारे में बोले பணப்பேயன்றான். वो पैसा वाला है। அது பேசலன்னா उसको बातें அவருக்கு नहीं எங்க இருந்தோ வருதுன்றான். कैसे पैसा आ जाता है। நல்ல சட்டை போட்டா अच्छा कपड़ा पहने நம்ம காணி காசு பேசுது பாடுறான். अपना पैसे खा लिया चंदा बात करता है देखो சுகிப்புறையாது நம்ம காணி கேஸ் பேசுதுன்றான். हमारा जो कसम- चंदा बात करता है கசங்கன சட்டை போட்டா गंदा कपड़ा पहन ले பாஸ்டர் ரொம்ப வேஷம் போடுறாருன்றான். देखो कैसा करते हैं। சத்தம் போட்டு பேசினா ज्यादा जोर से बोलने से பாஸ்டர் அம்மாட்ட சண்டைக்கு வெளிப்படுத்துறாருன்றான். बात समाज से रहा है इसलिए इधर बोल அமைதியா பேசினா हंसने से बात करे பாஸ்டர் பயந்துட்டாரு. बात से डर गए பாவத்தை பத்தி பேசினா पाप के बारे में बात करें அனுபவம் பேசுது அப்படின்றான். अनुभव से बात करें பேசலன்னா बात नहीं करने से அவர் எப்படி பேசுவாரு, वो कैसा बात அவர் करे அப்படி இருக்கிறாரு, वैसे ही है। இதெல்லாம் வரக்கூடாதுறான்றான். सब नहीं आना है நான் வேற மாதிரி பிரதர் அப்படின்றான். हम दूसरा ब्रो बोलते हैं வாழ்வதா சாவதா. मारेंगे जिएंगे நீங்க ஊமையின் கனவும் जो गंगा का सपना ஊழியனின் பாரமும் सेवक का बोझ ரெண்டுமே ஒண்ணு. दोनों एक है ரெண்டுமே சொல்ல முடியாது. दोनों बाहर नहीं बोल சொன்னா सकते। யாருக்கும் புரியாது. बोलने से किसी का समझ भी नहीं आएगा கரெக்டா சொன்னாரா? ஊமையின் கனவும் गंगा का जो ஊழியனின் பாரமும் सेवक का बोझ है ஒண்ணு. एक है சொல்லவும் முடியாது. बोल नहीं सकेंगे சொன்னா யாருக்கும் புரியாது. बोलने से किसी को समझ भी नहीं आएगा ஒரு ஊமை பரலம் போயிட்டு வந்தான். ये एक गंगा जो है அவன் சொல்றான் பாஸ்டர் கிட்ட போய், पास्टर से बोलते हैं பாஸ்டர் पास्टर ஊமையில பே, उनका பே, अपना भाषा பே, बोलते பே, 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 அப்படின்னா. इतना बड़ा अच्छा था करके நீங்களா ஒரு பாஸ்டரா நீங்களா आप लोग மனசாட்சியே இல்ல உங்களுக்கு? நான் பரலோகத்தை பத்தி சொல்றேன், நீ சிரிக்கிறீங்களே. स्वर्ग के बारे में बोलते आप हंसते हैं You are unfit to be a pastor. हम लोग फिट ही नहीं है योग्य नहीं है पास्टर के लिए நான் சொல்றேன் பாஸ்டர் கிட்ட, मैं पास्टर से बोलता பாஸ்டர் हूँ சிரிக்கிறார். पास्टर भी हंसते हैं இவர் எப்படி பாஸ்டர் எனக்கு தெரியல. कैसा पास्टर நான் எவ்வளவு பாரத்தோட சொல்றேன். तो பே, 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 பே. देखो मैं करके பாத்தீங்களா? சிரிப்பு அடங்க முடியல. பதாமே இல்ல இல்ல இவருக்கு என் மேல. तरसी नहीं खाते देखो இன்னொரு தடவை கேட்கலாம், அது என்னன்னு கேட்கலாம் இல்ல. वो पूछ सकता था वो क्या बोले आप करके पूछ அவர் सकते காமெடி பீஸ் மாதிரி இருக்கிறவர். उनके सामने कॉमेडी पीस की तरह लगता है இதுதான் வாழ்க்கை. यही जीवन சொல்லுங்க, உள்ளான अंदरूनी வெளியான. बाहरी வெளியான தாக்குதலை சபையில சொல்லி ஜெபம் பண்ணலாம். बाहरी जो भी आने वाली समस्या को हमला को चर्च में बोलकर प्रार्थना कर सकते கட்டின பொண்டாட்டி சண்டை போட்டா எங்க போய் சொல்றது? हैं। जो शादी के वाला औरत लड़ेगी तो हमें किसको जाके बताएं சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும்? बोझ ढोने वाले अगर सड़क गया तो क्या कर सकते அடுத்த சண்டை போடுறான், दूसरे से हमला சபையில लड़ाई சொல்லி करते ஜெபம் பண்ண சொல்லலாம். चर्च में बोलते प्रार्थना என் की பொண்டாட்டி டெய்லி சண்டை போட்டா मिसेस रोज लड़ाई करने से ஊழியக்காரர்களுக்கு பாதி பேருக்கு ஜாடிக்கு ஏத்த முடியும் அமையல. सेवकों को ये इसको क्या बोलते हैं बर्तन का नमूना से ढक्कन नहीं मिला இந்த பாஸ்டர் அம்மாங்கெல்லாம் पास्टरमा लोग ஊழியர்கள் எல்லாம் சூப்பர்னு சொல்லுவாங்க. दुनिया में सब सुपर बोलेंगे ஆனா புருஷனை சூப்பர்னு சொல்லவே மாட்டாங்க. कभी अपना हस्बैंड को सुपर नहीं बोलेंगे அவங்க சொல்ல மாட்டாங்க, वो भी नहीं बोलेगी அடுத்தவங்க சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. दूसरा बोलने से भी नहीं मानेंगे புரியுதா புரியலையா? समझते नहीं समझते ஒரு அம்மா சொல்லுது, एक माँ बोलती है நல்லா இருந்துச்சு பிரசங்கம், पास्टर अच्छा था प्रचार ஏன்டி நீ அவர்கிட்ட அதை போய் சொல்ற? क्यों जाके उनको बोला है புரியுதா உங்களுக்கு? समझ गए புரியலையோ? நான் சொல்றேன், என் மனைவி பிரசங்கம் பாராட்டி இருக்கிறான்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. मेरा मिसेस मेरा प्रचार को बड़ाई किया எத்தனை பரிதாபமான உங்களுக்கு பின்னாலுக்கு பாருங்க. உங்களுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். मेरा तरस இயல்புதே அது. ये हकीकत है நான் கடந்த ஒரு நாளைக்கு ஒரு வடக்காரங்க போயிருந்தேன். एक बार मैं एक दर्शन का आराधना அந்த में பாஸ்டருக்கு 86 வயசு. वो पास्टर का 86 इयर्स है ஆமா, அவருக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு 80 வயசு இருக்கும். वो माँ का भी एक ही होगा சென்னையில் நம்பர் 1 பாஸ்டர் அவரு. चेन्नई में नंबर 1 पास्टर அவர் மனைவி வடக்காரன்ல சொல்றாரு, उनका अपना दफन का कार्य में என் बहुत மனைவி இறந்துச்சு எனக்கு துக்கம் உண்டு. मेरा वाइफ मर गई दुख है அதுல பெரிய துக்கம் என்ன, उससे बड़ा दुख क्या है 60 வருஷம் வாழ்ந்தா 60 साल मेरे ஒரு साथ நாள் கூட என் பசங்களை பாராட்டாம போயிட்டாலதான் எனக்கு துக்கம் அப்படின்னாரு. मेरा प्रचार की एक बार भी तारीफ नहीं करी आसिफ चली गई। சொல்வதெல்லாம் உண்மை, சொல்வதெல்லாம் சத்தியம். जो भी मैं बोलता हूँ सच है பாவம் இல்ல? कितना पाप है ना बेचारा नहीं நீ எப்படியா உங்க மனை பாராட்டுவாங்களா? नहीं है। ரெண்டு பேரும் ஒரே படத்துல தான் போறோம். दोनों एक ही नाव में चलते இதுதான் உலகம். यही है दुनिया உங்களுக்கு பண்ணி அடுத்தவங்க திரும்பி பாக்குறீங்களே, आप खुद எப்படி பாராட்டுவாங்களா?
கரெக்ட் பண்ணுவாங்களா பாராட்டுவாங்களா? பரவாயில்லையா, நீ பாக்கியவான். आप करिए, ரைட். புரியுதுங்களா ஐயா? समझते? பிரசங்கெல்லாம் நீ கேட்காத பிரசங்கமா? आपको क्या नहीं सुना वाला प्रचार है क्या? திரும்ப சொல்றேன், दोबारा बोलता हूं, அம்பானியின் மகனா இருப்பதை விட अंबानी का बेटा बनने से अच्छा ஆண்டவரின் ஊழியனா இருப்பது ஆசீர்வாதம். परमेश्वर का सेवक बनना आशीर्वाद है। ஆமென் சொல்ல மாட்டீங்களா? हमें नहीं बोलते। அதாவது உலகத்துல ஒரு டாக்டர் became a doctor after completes medicine. जब मेडिसिन को पूरा करते हैं वो डॉक्टर बन जाता है। ஒரு வக்கீல் படிச்ச பிறகு வக்கீலா மாறுறாரு. जब वकील जो है अपना जो पढ़ाई को पूरा करते हैं वकील बन जाता ஒரு இன்ஜினியர் படிச்ச ஒரு இன்ஜினியரா மாறுறாரு. है। इंजीनियरिंग खत्म करने से इंजीनियर But बनता a है। pastor born as a pastor. पास से जो है पास से ही जन्म लेते। இது தமிழ் புரியலையோ? अब समझते नहीं क्या? தொழில் செய்த பிறகு தொழிலுக்கு சொந்தக்காரரா மாறுறாங்க. जब वो व्यवसाय करते हैं उसके बाद उसका अनुभव पाते ஒரு தொழில் செஞ்ச பிறகு தொழில் சொந்தக்காரரா மாறுறாரு. जो वो ये काम सीखते हैं उसका अनुसार वो। ஆனா ஒரு ஊழியக்காரன் लेकिन एक सेवक பிறக்கும் போது ஊழியக்காரனா பிறக்கிறான். वो जन्म से ही सेवक है। சொல்லுங்க, ஐ born as a pastor. कौन से पास நான் காலத்தால பாஸ்டர் ஆகல, समय से हम पास नहीं நான் பிறக்கும் போதே பாஸ்டர் தான் பிறந்தேன். पैदाइशी मेरा पास हूँ। நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து வந்தேன். मैं गैर मसीह से आया। எங்க अम्मा அப்பா இந்து. मेरा माँ बाप भी हिंदू। என் 4 பைபிள் எங்க அம்மா அப்பா கொளுத்திட்டாங்க. मेरा 4 बाइबल को मेरे माँ बाप ने जला डाला। 13 வருஷம் நான் எங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறதே இல்ல. 13 साल से मैं मुझसे बातें नहीं की। வீடு துரத்திட்டாங்க. मैं घर से बता दी। ஆனா ஒரு நாள் வந்து எல்லாம் ஆண்டவர் மாத்தினார். एक दिन आया वे लोग बता दिए। அது வந்து சொல்லட்டுமா? எரேமியா 1:5 born as a pastor. यिर्मयाह पहला अध्याय का 5वां वचन हम சொல்லுங்க, I born as a pastor. I will live as a pastor. मैं पास्टर का नाम से जीता। I will die as a pastor. मैं पास्टर का नाम से मरूंगा। பாஸ்டர் ஆரம்பிக்கிறாரு, पास्टर से शुरू होता है பிசினஸ் மேன மாறிடுறாரு. बिजनेसमैन बन जाता है। பார்த்தது இல்லையோ? born as a pastor, और पास्टर का नाम live as a pastor, जीना है पास्टर का। die as a real estate owner. रियल एस्टेट ओनर के नाते मानते हैं। அல்ல புரோக்கர், ब्रोकर के பொண்ணு பார்க்குற புரோக்கர். लड़की देखने वाला ब्रोकर। இதை விட உலகத்துல பெரிய வேலை ஒண்ணுமே இல்லையா? सबसे बड़ा काम दुनिया में कुछ नहीं। இதான் பெரிய வேலை. सबसे बड़ा काम है। ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அம்பானியா கலெக்டர் உத்தியோகம் பண்றதை விட கர்த்தருடைய ஊழியம் பண்றது பெரிய வேலை. अंबानी का काम करने से अच्छा परमेश्वर का सेवा करना। நெகேமியா புஸ்தகம் नehemiah की किताब 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 7वां वचन। பெரிய வேலை உலகத்துல இது ஒண்ணுதான். The great work, सबसे बड़ा काम glorious work, महिमामय काम, grand work. बड़ा काम है। நெகேமியா புஸ்தகம் नehemiah की किताब 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7वां अध्याय 3ஆம் வசனம். 3वां वचन। சீக்கிரமா படிச்சா நல்லது. அந்த மனுஷன் வந்துருவாரு கொஞ்ச நேரத்துல. जल्दी पढ़िए। 6:3. 6 எஸ் ஐயா, என்ன சொல்றாரு? அரண்மனையிலே ராஜாவுக்கு பிரியாவா இருக்கிறாரு. वो राजा का पीए राजमहल में, அது பெரிய வேலை இல்ல. वो बड़ा काम नहीं है। ஆனா ஆண்டோட வேலை பெரிய வேலைன்றாரு. लेकिन परमेश्वर का काम को बड़े काम बोलते हैं। ஐயா புரியுதா உங்களுக்கு? आप समझते हैं? பிஏ டு கிங் பெருசா, ஆண்டவர் ஊழியம் செய்து பெருசா? राजा का पीए बनना बड़ा है, परमेश्वर का सेवा करना बड़ा है। இதுல எத்தனை பேர் பாஸ்டர் மனைவி? इसमें कितने लोग पास्टर का वाइफ है? 2 பேர் தானே? பாஸ்டர் மனைவி இருப்பது பெரிய பாக்கியம். पास्टर का बिजनेस बनना बड़ी बात है। இல்லைன்னா உங்க பொண்ணை எவன் அம்மான்னு சொல்லுவான்? तो आपका बेटी को कौन माँ कहेंगे? அந்த अम्मा பார்த்தா சின்ன பொண்ணு, वो छोटी दिखती है। 7 வயசு பாட்டி அம்மா தோத்திரமான்னு சொல்லுது. 70 ऊपर का पार्टी भी बोलती है माँ जी करती है। ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர் அம்மா இருக்கிறது பெரிய பாக்கியம். बड़ा भाग्य की पास्टर अम्मा बनना है। ஆமென். आमीन। சொல்லட்டுமா ஐயா? கோச்சிக்க மாட்டீங்களே? வக்கீல் பையன் வக்கீலா மாறுறான், वकील का बेटा वकील बनते, டாக்டர் பையன் டாக்டரா மாறுறான். डॉक्टर का बेटा डॉक्टर ஆனா बनते, ஊழியக்கார பையன் ஊழியக்காரனா வர மாட்டேன்றான். लेकिन सेवक का बेटा सेवक नहीं बनते। ஐயா தான் பாக்குறேன் நானு. என்னய்யா? ஒரே பையன் தான் இல்ல, நீங்க தான் மோட்டிவேட் பண்ணணும். என்னாச்சு? करना। ஓ கரண்ட் போயிடுச்சோ? மைக் ஆஃப் பண்ணிட்டாரோ? செக். ரைட், பரவாயில்ல. நல்ல நோக்கங்கள் தடைகள் உண்டு, தவறான நோக்கங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. रुकावट होगा। தெரியுதா உங்களுக்கு? समझ गए? நல்லா கவனிங்க. सुनिएगा। ஊர் சுத்தத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஊர் சுத்தத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. घूमने के लिए ज्यादा ஆனா समय, ஊழியர் கூட்டு வர வாய்ப்பே இல்லை. सेवक का सभा में आने के लिए समय नहीं है। கோச்சிக்க மாட்டீங்கல்ல? கலெக்ஷன் பிசினஸ் பண்றது நிறைய வாய்ப்பு இருக்குது. कलेक्शन बिजनेस के लिए समय मिलता है, ஆனா வசனம் கேட்கறது வாய்ப்பே இல்லை. वचन सुनने के लिए समय नहीं है। ஆமென் சொல்ல மாட்டீங்களா? हमें नहीं है। நல்லா கவனிங்க. தேவ ஊழியத்தை परमेश्वर का सेवा हो, தேவ சித்தத்தின்படி செய்தால் परमेश्वर की इच्छा के अनुसार தேவைகளை தேடி வந்து தருவார். वो परमेश्वर आते देगा आपको जरूर। நான் ஒரு பாஸ்டர் கிட்ட ஊழியம் பண்ணியிருந்தேன் 16 வருஷம். 16 साल एक पास्टर के साथ அந்த பாஸ்டர் 150 ரூபா கொடுத்தார்.
₹150 दिए। கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்துச்சு எனக்கு, अब शादी हुआ, बच्चा हुआ है, 200 ரூபா கொடுத்தாரு. ₹250 दे நல்ல दो। மனம். अच्छा मन। ஆனா இன்னைக்கு நான் 2000 பாஸ் உருவாக்கி இருக்கிறேன். आज कहिएगा सेवकों को तैयार, 2000 அப்பா அம்மால அப்படியே உருவாக்கி இருக்கிறேன். जो माँ बाप नहीं है अनाथ बच्चों को तैयार किया, 2000 बच्चों को। 16 வருஷம் ஊழியம் பண்ணேன் பாஸ்டர் கிட்ட. 16 साल पास्टर के साथ, 2 நாள் சாப்பிட்டு இருக்கிறேன். 2 ही दिन का आयाम का साथ। புரியுதா புரியலீங்களா? समझे नहीं समझे? டிகிரேட் பண்றதுக்கு இல்ல, उनका नीचा दिखाने के लिए நம்முடைய எண்ணம் அது மேல இல்ல, हमारा विचार उस पर நம்ம नहीं, எண்ணம் அவர் மேல. हम ईश्वर पर है। நல்ல கவனிங்க. सुनिए, உலகத்துக்குள்ள போனா பாக்கெட் நிரம்பும், दुनिया में जाने से ये भी ஆண்டுக்கு பின்னால ஒண்ணா மனசு நிரம்பும், ரெண்டுமே நிரம்பும். से मन बढ़ेगा। இப்ப இங்க இருக்க எல்லாரும் ரெண்டுமே நிரம்பி இருக்குது. आप यहाँ में रहने वाले दोनों बड़ा है। நீங்க எப்படி இருந்தது? ஃபர்ஸ்டா அப்படியே சூப்பரா இருக்கிறீங்களே, ஹீரோ மாதிரி இருக்கிறீங்க, கவர்ச்சி நாயகன் மாதிரி இருக்கிறீங்க. அந்த இது தப்பு பண்றீங்களோ? Right. செழிப்பா இருக்கிற आप अच्छा लगता அவரை செழிப்பாக்குறான்னு நம்மள செழிப்பாக்க மாட்டாரா? है। उनको बढ़ाने वाला परमेश्वर, இந்த அவருக்கு ஒரு இயேசுநாதர், நமக்கு ஒரு இயேசுநாதரா? उनका ये परमेश्वर, हमको ये परमेश्वर, அவர் ரொம்ப திறமைசாலிங்க. वो बहुत ज्यादा समझ, ஊழியத்துல திறமைகள்லாம் கைவிட்டுரும், கிருபை தான் காப்பாத்தும். सेवक आएगी, क्षमता काम नहीं आएगी, अनुग्रह की मदद करेगी। சிம்சோனுடைய திறமை கைவிட்டுடுச்சு, சிம்சோனுடைய திறமை கைவிட்டு, सिमसोन का उनका क्षमता छोड़ दिया, கிருபை தான் காப்பாத்தும். अनुग्रह उनका संभाला है। படிக்கிறீங்களா? நியாயவேல் 16:20, न्यायों की किताब है 16:20 16 का 20 யாராவது படிப்பீங்களா? पढ़िएगा। ரொம்ப திறமைசாலி, बहुत மேன் ஆஃப் ज्यादा क्षमता था, மேன் ஆஃப் மைட்டி வாலர், பராக்கிரமசாலி, எல்லாம் திறமை இருந்தது, वो सुरमा था, அனுபவங்கள்லாம் இருந்துச்சு, अनुभव था, ஆனா எல்லாம் கைவிட்டுடுச்சு. सब उनका छोड़ दिया, ஆனா கிருபை கைவிடாது. लेकिन अनुग्रह வசனம் படிங்க சீக்கிரமா. பிரச்சனை வந்து விட்டது, சொல்லுங்க எல்லாரும். பிரச்சனை, ஆமே. அப்புறம் समस्या बढ़ा, நித்திரை விட்டு எழுந்து, என்னங்க யார் இவரு? உங்களை விட பெரிய பாஸ்டர், என்னோட பெரிய பாஸ்டர், हमसे बड़ा पास्टर है, தாயின் வயிற்றில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், उनका माँ का कोप में अभिषेक पाया वाला, called by God, परमेश्वर से बुलाया गया, commissioned by God, उनको भेजा गया, consecrated by God. उनके लिए पवित्र किया गया, அவருக்கே தெரியல கர்த்தர் தன்னை விட்டு போனது. पता नहीं उनको परमेश्वर कब उनको அதுல போட்டிருக்குது, हमें लिखा, எப்போதும் போல இப்போதும். हमेशा अभी भी। எதை நம்புறாரு? किसका विश्वास करते हैं? எதை நம்புறாரு பிரதர்? அவரு किसका विश्वास करते हैं? கடந்த கால அனுபவங்கள், पिछला अनुभव को, கடந்த கால வல்லமை, पिछला सामर्थ, கடந்த கால கிருபை, पिछला अनुग्रह को ஆனா விலகினா, परमेश्वर अलग हो गई, கண்கள் பிடுங்கப்பட்டது. आंखें फोड़ा गया, சொல்லுங்க எல்லாரும், எல்லாம் கரெக்ட் சொல்லுங்க. सब हाथों का தேவனே, परमेश्वर கடந்த கால அனுபவங்களை வைத்து पिछला समय का अनुभव को நிகழ்காலத்துல வண்டி ஓட்ட மாட்டேன். आप वर्तमान समय में அன்னைக்கு நான் பேய் ஓட்டினேன், उससे गुण बढ़ाए, ஆனா இன்னைக்கு பேய் என்ன ஓட்டுது? आज शैतान मुझे बताता है, புரியல பிரதர்? समझ गए? அன்னைக்கு நான் பேய் ஓட்டினேன், ஐயோ उस दिन शैतान இப்படி मुझे- தூக்கி பிரதர் 1.5 லட்சம் ரூபாய் அந்த போன் சரியா வைக்கல நினைக்கிறேன். போன் எடுத்துருக்கு பிரதர், ஃபார் எடுத்துருக்கு ரைட், சரியா அது ஃபிக்ஸ் பண்ணல. ரைட், ரொம்ப நன்றி. நல்ல நோக்குக்கு தடைகள் உண்டு. अच्छा उद्देश्य के लिए